ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வாய்ஸ் ஆஃப் அக்னி. நான் உங்கள் அக்னி. எல்லோரும் எப்போ இருக்கீங்க? ஹோப் யூ ஆர் டூயிங் குட். அண்ட் எனக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோட தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் எபிசோட் இதோட முடிஞ்சு ஹீரோ கோர்ட்டில் ஜட்ஜு கிட்ட நான் வந்து சீஃப் ஷின்னையும் மிஸ்டர் ஹோவையுமே விட்னஸாக விசாரிக்கணும் அப்படிங்கமா கேட்டு இருந்திருப்பான் இல்லையா. இப்போ இந்த ஹியரிங்க்கு 1 வீக்குக்கு முன்னாடி என்ன நினச்சி அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட டீம்மேட்ஸு சீஃப் ஷின்னு மிஸ்டர் ஹோவெல்லாம் நம்ம எப்படி எதிர்த்துக்கிறது, அவங்கள எதிர்த்துக்கிட்ட நம்ம அட்டானியா கூட வேலை செய்ய முடியாது அப்படிங்கமா கேட்டுட்ருக்கேன். அப்போ ஹீரோ, உங்களுக்கே தெரியும் லீகல் வேர்ல்டை மட்டும் கிடையாது, இந்த கண்ட்ரியவே ஆட்டி படைக்கிறது இவங்க தான் சொல்லிட்டு, ஸோ மற்ற ட்ரையல் மாதிரி இது ஈஸியாக இருக்க போகிறது இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே மிஸ்டர் ஹோ கிட்ட ஹோன் பார்ட்னர்ஸ்லாம் அட்வைசர்ஸாக இருக்கேன். முன்னாள் ஜஸ்டிஸு, ப்ராசிக்யூட்டர் ஜெனரலு, ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனியோட சீஃப் எடிட்டர்னு சொல்லிட்டு நீங்கள் காங் டேவிட்டோட ட்ரையலை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் அதை பார்த்துக்குறோம் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவுமே இதை தான் டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஹோன் பார்ட்னர்ஸ்லாம் அட்வைசர்ஸாக இருக்கவங்க எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க தான். ஸோ நம்ம பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம்னா அவங்கள பீட் பண்ணவே முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாமை தான் வீச போகிறோம் அப்படிங்கமான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பாம் வேறு எதுவும் இல்லை, சீஃப் ஷின்னு மிஸ்டர் ஹோ விட்னஸாக வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கிட்ட கேட்டிருப்பான்ல, அதுதான். உடனே இந்த இவங்களை எதுக்கு விட்னஸாக வர வைக்கணும், இவர் ஏதோ சம்மந்தம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்காரு, இந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ, இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நான் சொல்கிறேன், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ ப்ளே பண்ணியிருப்பான். அதில் மிஸ்டர் ஹோ சீஃப் ஷின் கிட்ட இந்த சேர்மன் ஜங்கோட கேஸை பற்றி தான் பேசிட்டு இருந்திருப்பாரு, அவர் எப்படியோ காப்பாற்றி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாரு. இப்போ இங்கே பாருங்க, ஒரு பர்சனோட ஃபோன் கால்ஸை இப்படி சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணுறதே சட்டப்படி தப்பு, இதை கோர்ட் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு நான் சீக்ரெட்டாக ரெக்கார்ட் பண்ணியிருந்தா தானப்பா, இந்த ஆடியோ நல்லா கேளுங்க அப்படி சொல்லி ப்ளே பண்ண அதில் ஜங்கோட வாய்ஸுமே கேட்குது. அவள் தான் இந்த காலையே ரெக்கார்டும் பண்ணியிருந்திருப்பா. இப்போ ஹீரோ, ஆக்சுவலாக இது ஒரு குரூப் கால், அதில் பேசின ஹோன் பார்ட்னர்ஸோட முன்னாள் சிஇஓ மிஸ் ஜங்கு தான் இந்த ஆடியோ எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இது லீகல் எவிடன்ஸ் தானே, இந்த எவிடன்ஸ் போதும்ல அவங்கள விட்னஸாக கூப்பிட்றக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க இங்கே ஊக்கு ஒரே ஷாக்கு. இங்கே ஜட்ஜுக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரில, நாங்கள் இதை ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறோம் அப்படிங்கமா சொல்லிடுறேன். ஆனால் கோர்ட்டில் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க. அன்னைக்கு ஈவினிங் நியூஸ் பேப்பர்லையே ஓவன் பார்ட்னர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ்னால தான் விட்னஸை கோர்ட்டுக்கு கூப்பிடலையா அப்படிங்கமா நியூஸ் போட்டிருக்காங்க. மேஜர் நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே மார்னிங் நியூஸில் இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆன்லைன் ஆர்டிகல்ஸ் எல்லாம் கூட இதை பற்றி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்களால நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ப்ராப்பர் ஃபைட்டுக்கு தயாராகணும் அப்படிங்கமா ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இங்கே மிஸ்டர் ஹோ ஜங்கு தான் இந்த காலை ரெக்கார்ட் பண்ணியிருக்கா, ஹீரோ கிட்ட கொடுத்துருக்கான்னு அவர் கோவமாக உட்காந்துட்டு இருக்காரு. இதில் சீஃப் ஷின் கிட்ட இந்த கேஸோட ஜட்ஜு கால் பண்ணி இதுக்கு மேலே என்ன பிரச்சனை மாட்டி விட்டுறாதீங்க, என்னால் முடியாது அப்படிங்கமா அவர் சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோ ஜங்கை மீட் பண்ணுறதுக்காக போகிறான். இவங்க பேசிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஆக்சுவலாக ஹீரோ ஜங் கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்துருப்பான்ல, நான் விழுந்த ட்ராப் பற்றி உனக்கு எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஆனால் ஹீரோவே ஒவ்வொரு விஷயமா புட்டு வச்சுருந்துருப்பான். ஆக்சுவலாக எனக்கு முன்னாடியே உன் மேலே நம்பிக்கையே கிடையாது, அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு, உண்மையை சொல்லு, என்ன வீக்னஸாக யூஸ் பண்ணி உங்கள் அப்பாவை அடிக்கணும் அப்படிங்கிறதான் உன்னோட பிளான் அப்படின்னு கேட்க இவ்வளோ சைலண்ட்டாக ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அந்த ஆடியோ இருக்க பென்ட்ரைவ் எடுத்து கொடுத்துருந்துருப்பான். ஹீரோக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறதே தெரில. இப்போ ஜங்க என் அப்பாவை தோக்கடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அதுக்கு ஃபஸ்ட்டு அவரோட உண்மைகளை நீ தெரிஞ்சுக்கணும். என் அப்பா ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரு விஷயத்தை நம்ம மறைக்கணும் அப்படின்னா அதை உண்மைக்குள்ளே தான் மறைச்சி வைக்கணும், ஏன்னா 99 விஷயம் உண்மையாக இருக்கும்போது ஒன்றே ஒன்று பொய்யா இருந்ததுன்னா அதை யாராலே கண்டுபிடிக்க முடியாதுன்ட்டு. ஸோ நீ தான் அந்த உண்மைக்குள்ளே இருக்க பொய் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்க. அப்போ பார்க்க ஹீரோக்கு கால் பண்ணி நம்மளுக்கு இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த கேஸோட ஜட்ஜையே மாற்றிட்டாங்க, அவர் சீஃப் ஷின்னுக்கு நல்லா தெரிஞ்சவர் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். இப்போ கோர்ட்டுக்கு அந்த புது ஜட்ஜி தான் வந்திருக்காரு, இவரோட பேர் கிம்மு. அவர் இந்த கிட்ட ஹீரோ விட்னஸை வர வைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காரு, அதுக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் விட்னஸ் வரணும் அப்படிங்கிற மாதிரியே சொல்ல போனால், சார் இந்த ஆடியோவில் பேசுகிற மிஸ்டர் ஹோவும் சீஃப் ஷின்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஒரு லா ஃபிர்மோட ஓனராகவும் ஜஸ்டிஸாகவும் நடக்கிற ஒரு கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறதே தெரில, இதெல்லாம் எவிடன்ஸாக நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, இதை டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படிங்கமா சொல்லிடுறேன். ஜட்ஜி இவங்க தானே, ஸோ அதனால் இந்த எவிடன்ஸை வச்சு விட்னஸ் எல்லாம் கூப்பிட முடியாது, ஸோ நான் அதை டிஸ்மிஸ் பண்ணுறேன், உங்ககிட்ட இதுக்கு மேலே எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம ஆர்கியூமெண்ட்டே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தீர்ப்பையே வாசிக்கிற அளவுக்கு போயிடறாரு. அப்போ ஹீரோ, சார் உண்மையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் நாங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி யார் கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்க சேர்மன் ஜங்கு, மிஸ்டர் ஹோ, அதுக்கப்புறம் சீஃப் ஷின்னு அப்படிங்கமா சொல்ல இங்கே டென்ஷன் ஆகுறான். இப்போ தானே விட்னஸை கூப்பிட முடியாதுன்னு டிஸ்மிஸ் பண்ணாரு, நீ என்ன மறுபடியும் கேட்டதே திரும்ப கேட்குற அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ ஹீரோ எனக்கு 1 வீக் மட்டும் டைம் கொடுங்க, அவங்களாவே கோர்ட்டுக்கு நாங்கள் வரோம் அப்படிங்கமா சொல்லுவாங்க, ஒருவேளை அவங்க வரல அப்படின்னா நீங்கள் இந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படி சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்க, இவர் 1 வீக்கில் என்ன ஆக போகுது, அவங்க கண்டிப்பாக வரமாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சரி ஓகே அப்படிங்கமா பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. இப்போ டீம்மேட்ஸ் ஹீரோ கிட்ட ப்ரோபோனோ அட்டானிஸாக நம்மளால் இதெல்லாம் பண்ண முடியும்
முடியுமா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஆட்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வரது அவ்வளோ ஈஸி கிடையாது, நம்ம ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஜூனு சட்டத்துக்கு முன்னாடி எல்லா மக்களும் சமம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் அப்படின்னு புலம்ப, இங்கே பாரு சட்டத்துக்கு மேலே உட்காந்துட்டு இருக்க இந்த மாதிரி ஆட்களுக்கு முன்னாடி எல்லா மக்களும் முட்டாள் மாதிரி தான் தெரிவாங்க. இவங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு சட்டப்படி நடந்துக்கிட்டா மட்டும் பார்த்தா அதுக்கு மேலே ஏதாவது நம்ம பண்ணணும். ஆனால் இவங்களை இப்போ அசைச்சு பார்க்கறக்கு நம்மக்கிட்ட இவங்களோட ஒரு வீக்கான லிங்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் ஜங்கு கிட்ட, நம்ம இந்த கேஸை வின் பண்ணுறதுக்கு என்ன எப்படி நீ உள்ளே கூட்டிகிட்டு வந்தியோ அதே மாதிரி ஒரு விஷயத்த நீ இப்போவும் பண்ணணும் அப்படிங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனே ஜங்கு யாரையோ மீட் பண்ணுறதுக்காக போகிறான். அது யார் அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டல. இப்போ சேர்மன் ஜங்கோட ஃபோனுக்கு ஏதோ ஒரு வீடியோ வருது. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் இந்த சீஃப் ஷின்னு தான் ஹீரோ கிட்ட எல்லாமே பண்ணது சேர்மன் ஜங்கு தான். நான் இதை கோர்ட்டில் கூட உனக்காக வந்துட்டு சொல்கிறேன், நீ அந்த ஆடியோ மட்டும் ரிலீஸ் பண்ணிடாத அப்படிங்க வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு சேர்மன் ஜங்கு வந்து டென்ஷனாக, இன்னொரு பக்கம் சீஃப் ஷின்னுக்குமே இதே மாதிரி ஒரு வீடியோ சேர்மன் ஜங்கு ஹீரோ கிட்ட பேசுகிற மாதிரி வந்து போயிருக்கு. அவர் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஆனால் இந்த வீடியோவை பக்காவாக எடிட் பண்ணி உங்களுக்கு அனுப்புனதே வந்துட்டு யங்ஷில் தான் போல. இப்போ ஜூனு இதெல்லாம் பார்த்து பயந்து போயிட்டு அவங்க கோர்ட்டுக்கு வருவாங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஹீரோ கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கமா வந்து சொல்ல, அப்போ தான் பார்க்க சொல்கிறான். 2 பேருக்குமே ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு நம்பிக்கையே கிடையாது. ஸோ ஒருத்தர் கோர்ட்டுக்கு வரல அப்படின்னாலும் கூட இன்னொருத்தவங்க அந்த வராதவங்க மேலே எல்லா பழியும் தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதனால் 2 பேரும் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வந்து தான் ஆவாங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் மிஸ்டர் ஹோவை நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணி ஏமாற்ற முடியாது, அவருக்காக நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ சீஃப் ஷின் மிஸ்டர் ஹோவை மீட் பண்ணி இந்த வீடியோ பற்றி வந்து சொல்ல, அவர் இதெல்லாம் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, நீ நம்பாத அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு. ஆனால் சேர்மன் ஜங்க வந்துட்டு எப்படி நம்புறது, அவன் என்னோட காலை கூட அட்டன் பண்ண மாட்டீரான், அவனை காப்பாற்றிக்கணுங்கிறக்காக ஹீரோ பக்கம் தாவிட்டு கோர்ட்டில் வந்து ஏதாவது உண்மையை சொல்லிட்டான்னு என்ன பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். இங்கே பாரு, நீ சுப்ரீம் கோர்ட்டோட ஜஸ்டிஸ், இப்படி பயந்தா என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவர் கேட்க, இவருக்கு கோவம் வந்துடுது. உங்கள் பொண்ணையே உங்களால் கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியல, அவளால் தான் இவ்வளோ பிரச்சனையும் வந்தது அப்படின்னு சொல்கிறவர். எனக்கு என்னமோ என்ன கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட பிளான் தானோ இதுன்னு சொல்லிட்டு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடாரு. இப்போ சேர்மன் ஜங்கு ஊக்கிட்ட இந்த வீடியோ காட்ட, அவன் அதை பார்த்துட்டு எனக்கு என்னமோ இது ரியலாக இருக்க மாதிரியும் தோணுது, ஆனால் இன்னொரு பக்கம் டவுட்டாகவும் இருக்குது சார் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கான். இப்போ மிஸ்டர் ஹோ ஹீரோவை லா ஃபிலிம்க்கு வர சொல்லியிருக்காரு மீட் பண்ணுறதுக்காக. ஹீரோவும், நீங்கள் எதுக்காக சார் இதெல்லாம் வந்து பண்ணீங்க, அந்த சேர்மன் ஜங்குக்காகவா, இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி சொல்லிட்டு கேட்க, அவர் சொல்கிறாரு, நான் நாட்டோட நலனுக்காக தான்ப்பா இப்படி பண்ணேன், அதுவும் சீஃப் ஷின் கிட்ட நான் என்னோட ஒப்பீனியனை மட்டும்தான் சொன்னேன், ஆனால் அவன் தான் வந்து சேர்மன் ஜங்கை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான், நான் வந்து ஒரு மீடியேட்டர் தான். சில பேர் பேக் ஸ்டேஜில் இருந்து அவங்களோட கையை கரையாக்கிட்டு சில விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்குது, ஆனால் ஸ்டேஜில் இருக்கவங்களால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கமா சொல்ல, அப்போ ஹீரோ அப்படின்னா மேல் இடத்துல இருக்கவங்க தான் உங்களை இதை பண்ண சொன்னாங்கன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறவன், சரி என்ன எதுக்காக இங்கே வர சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு கேட்க, ஜஸ்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறது தானே உன்னோட வாழ்நாள் கனவு, நான் உன்னை ஜஸ்டிஸ் ஆக்குறேன், சீஃப் ஷின்னோட போஸ்டிங்கை நான் உனக்கு தரேன், நீ தான் அந்த சீட்டுக்கு டிசர்வான ஆள் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காரு. இவர் எதுக்காக இதை சொல்ல போறாரு, இந்த கேஸ்க்குள்ளே இவர் இழுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ ப்ரோபோனோ டீமேட்ஸ் எல்லாருமே சின்சியராக இந்த கேஸ்க்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ மிஸ்டர் ஹோ சொன்னதே அப்படி யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இவங்களும் என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை எனக்கு லைட்டாக தலைவலிக்குது அப்படிங்கமா எழுந்து போயிடறான். இவங்களும் என்னாச்சு இவருக்கு அப்படிங்கமா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ நேராக அவனோட அம்மாவோட நினைவிடம் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ரிக்காடு மரம், அங்கே தான் வந்து போயிருக்கான். அவங்களோட அந்த ரிங்கை பார்த்துட்டு அவங்க சாகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களே அந்த விஷயங்கள் எல்லாம் அப்படி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது. இப்போ நெக்ஸ்ட் சீனில் கோர்ட்டில் சீஃப் ஷின்னு சேர்மன் ஜங்கோட அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்துட்டு நடக்குது. இப்போ ஹீரோ 2 பேர்கிட்டையும் ஆல்ரெடி நீங்கள் மீட் பண்ணியிருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை அப்படிங்கமா சொல்ல, அப்போ ஹீரோ சீஃப் ஷின் கிட்ட இவன் ஜட்ஜாக இருக்கும்போது ஒரு கோர்ட்டில் இருந்திருப்பான்ல, அதோட கம்ப்ளைண்ட் லாக் புக்கை காட்டி, இதில் ஒருத்தவங்க ஜட்ஜுக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. இது வேறு யாரும் இல்லை, நான் லஞ்சம் வாங்கின மாதிரி ஃபேக் வீடியோ வந்துட்டு ரெடி பண்ணி என்னோட ஜாபே குவிட் பண்ண வச்சா அந்த ஜேவோட அம்மா தான். ஆனால் அவ்வளோ நாள் நீங்கள் அதை கண்டுக்கவே வந்துட்டு இல்லை. ஆனால் நான் என்னைக்கு சேர்மன் ஜங்குக்கு தீர்ப்பு கொடுத்தனோ, கோர்ட் எம்ப்ளாயிஸ் யூனியன் என்னை ஜஸ்டிஸ் ஆக்கணும்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ, அப்போ தான் அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணியே வந்து பேசியிருக்கீங்க, அது ஏன் அப்படி சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறவர், அப்படியே நான் பண்ணியிருந்தாலும் நான் அந்த கோர்ட்டோட சீஃபு, சிவில் கம்ப்ளைண்ட்ஸை விசாரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே அப்படி சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே, ஆனால் நான் என்னோட ஜாப்பை ரிசைன் பண்ண உடனேவே வந்துட்டு நீங்கள் ஜஸ்டிஸ் ஆகிட்டீங்களே, இது என்ன கோஇன்சிடென்ஸா அப்படி சொல்லிட்டு கேட்க, அவர் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே இங்கே இருக்க ஜட்ஜு, போது நீ சீஃப் ஷின் கிட்ட கேள்வி கேட்டது அப்படி சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாரு. இப்போ ஹீரோ சேர்மன் ஜங்கு கிட்ட, ஆல்ரெடி உங்களுக்கு கிடைச்ச பனிஷ்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல, 10 வருஷம் ஜெயிலில் இருக்கணும், 70 பில்லியன் ஃபைனாக கட்டணும், இப்போ இந்த லிஸ்ட்டில் நீங்கள் லஞ்சம் கொடுத்தீங்க அப்படிங்கிறத சேர்த்தோம்னா இன்னும் பனிஷ்மெண்ட் அதிகமாகும், உங்களுக்கு தெரியும்ல அப்படி சொல்லிட்டு கேட்க, இவருக்கு அப்படியே நர்வஸ் ஆகுது. ஹீரோ, ஆக்சுவலாக அந்த லஞ்சம் வேறு எதுவும் கிடையாது, ஜஸ்டிஸ் போஸ்டிங்காக உங்களை ரிலீஸ் பண்ணுறது தான் அப்படிங்கமா வந்துட்டு சொல்ல, இங்கே சீஃப் ஷின் வந்து கடுப்பாகிறாரு, இவன் இன்சல்ட் பண்ணா அப்படிங்கமா வந்து கத்த ஆரம்பிக்க, உடனே ஜட்ஜு, நான் உன்னை பல முறை வார்ன் பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப நீ அவரை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரியே வந்து பேசிட்டு இருக்கேன், இந்த எக்ஸாமினேஷனே வேணா ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கமா வந்து சொல்ல, அப்போ ஹீரோ ஜட்ஜை பார்த்தே,
நீங்கள் என்ன எதுக்காவது பயப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவருக்கு கோவம் வந்துடுது. நான் உன்னை வார்ன் பண்ணுறேன், இன்னொரு வார்த்தை நீ பேசினா அப்படின்னா இந்த கோர்ட்லேருந்தே உன்னை நான் வெளியில் அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சாரிங்க லேட் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது சொல்லிட்டு மிஸ்டர் ஹோ வந்து கோர்ட்டுக்குள்ளே வராரு. எல்லாருக்குமே அவரை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுது. அவர் ஜட்ஜு கிட்ட நான் விட்னஸாக தாங்க வந்திருக்கேன் அப்படிங்குமா சொல்ல, ஆனால் ஹீரோ மிஸ்டர் ஹோவை விட்னஸாக விசாரிக்கணும்னு சொன்னால் என்னோட ரிக்வஸ்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், நான் இவங்க 2 பேர்த்த மட்டும் விசாரிச்சா போதும் அப்படிங்குமா வந்து சொல்லிடுறேன். டீமேட்ஸ்க்கே ஒன்றும் புரியல, என்னது ஆடு தலையை தானாக கொண்டு வந்து கொடுத்துருக்கு, இவர் வேண்டாங்கிறாரு அப்படிங்குமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே மிஸ்டர் ஹோவும் சரி ஓகே நான் இந்த ட்ரையலை அப்சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சீட்டில் போய் உட்காந்துக்கிறாரு. சீஃப் ஷின்னெல்லாம் பார்க்குறாரு, இவன் மட்டும் தப்பிச்சுனாண்டா அப்படிங்கிற மாதிரி. இப்போ பிரேக்கில் டீம்மேட்ஸ் ஏன் மிஸ்டர் காங் இப்படி பண்ணுனீங்க, ரிக்வஸ்ட் ஏன் வாபஸ் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, மிஸ்டர் ஹோவை தோக்கடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படின்னா அவரை ஃப்ரீயாக விட்டுலான்னு சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கேன். இங்கே சேர்மன் சங்கு கிட்ட என்னையா நடக்குது அப்படி சொல்லிட்டு கேட்க, எனக்கு என்னமோ இந்த காங் தான் சார் ஏதோ வந்து பண்ணுறான், மிஸ்டர் ஹோ வந்துட்டு அவருக்கு யூஸ்ஃபுல்லான பர்சன் சைடு மட்டும்தான் வந்துட்டு இருப்பாரு, ஸோ காங் பக்கம் தாவிட்டாருன்னு எனக்கு தோணுது, அப்படின்னா அவர் நம்மளை கைவிட்டுட்டா என்னையா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு கேட்க, அவ்வளோதான் நம்ம முடிஞ்சோம் அப்படிங்கமா அவன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ கோர்ட்டில் இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகுது. ஹீரோ வரி ஏய்ப்பு, மோசடி, எம்ப்ளாயிஸை ஃபிசிக்கலாகவும் வெர்பலாகவும் வந்து அப்யூஸ் பண்ணது, ஹவுஸ் கீப்பர்ஸ் கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது, இவ்வளோ குற்றங்களை பண்ண ஒரு குற்றவாளியை ஜஸ்டிஸ் பொசிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ட்ரையலை ஃபேக் பண்ணி அவரை ரிலீஸே வந்து பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவரே ஏதோ பாதிக்கப்பட்டவர் மாதிரி நான் தான் அவரோட ட்ரையலை ஃபேக் பண்ணிட்டேன், மேனிப்புலேட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ வந்து கேஸ் கொடுத்துருக்காரு. இந்த குற்றங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களோட தண்டனை அதிகரிக்கும், அதை பற்றி நீங்கள் யோசிங்களா சார் அப்படி சொல்லிட்டு சேர்மன் ஜங்க பார்த்து கேட்க, உடனே சீஃப் ஷின்னு ஓப்பன் கோர்ட்டில் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நீ எங்களை மிரட்டுறியா அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ ஹீரோ எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி இந்த கோர்ட்டில் ஒரு ஆடியோவை எவிடன்ஸை சப்மிட் பண்ணியிருக்கோம், இன்னொரு ரெக்கார்டிங் கூட என்கிட்ட இருக்குது அப்படிங்குமா வந்து சொல்ல, எங்கள் டீம்மேட்டில் திரு முழிக்கிறாங்க, அப்படி ஒரு எவிடன்ஸே இல்லை, இவர் என்னடா சொல்கிறாரு அப்படிங்குமா வந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ ஹீரோ சேர்மன் ஜங் பக்கத்தில் போயிட்டு, சார் எல்லா அப்படியுமே நீங்களே வந்து ஏற்றுக்க போகிறீங்களா, சட்டத்திலே வந்துட்டு இருக்கு, ஒருத்தவங்க அவங்க பண்ண கிரைமை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட பனிஷ்மெண்ட் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் எவிடன்ஸ் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை ஒத்துக்கிட்டாலும் சரி இல்லைனாலும் சரி பிரச்சனை உங்களுக்கு தான் அப்படிங்குமா சொல்ல, இவர் உடனே ஊவை திரும்பி பார்க்க, அவள் ஏதாவது சொல்லுங்கள் சார் அப்படிங்குமா சொல்லிட்டு இருக்கேன். இங்கே ஹீரோவாக அந்த ஆடியோவை ப்ளே பண்ண போகிற மாதிரி வந்துட்டு போக, இவர் பயத்தில் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறவர் எல்லாத்தையும் பண்ணது இந்த சீஃப் ஷின்னு தான். இவன் தான் ஃபஸ்ட் என்கிட்ட ஒரு ஆஃபரோட வந்தான், நீ என்னை ஜஸ்டிஸ் ஆக்குன அப்படின்னா நான் உன்னை வெளியில் கொண்டு வரேன், காங் டேவிட்டே நீ பழி வாங்கலாம் அப்படிங்குமா சொன்னான்னு சொல்ல, இங்கே சீஃப் ஷின்னுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அப்போ ஹீரோ ஊவை திரும்பி பார்க்க, அவன் சிரிச்சுக்கிட்டே ஜங்க திரும்பி பார்க்குறான், அப்படின்னா ஜங்க அன்னைக்கு மீட் பண்ணது ஊவை தான் போல. மிஸ்டர் ஹோமும் சின்னு தான் எப்படியே மாட்டிக்க போகிறேன், நம்ம தப்பிச்சோம் அப்படிங்குமா அவர் ஹாப்பியாக வந்து இருந்துட்டு இருக்கேன். இப்போ சீஃப் ஷின்னு நல்லா தெரியுது நீங்கள் எல்லாரும் வந்துட்டு ஒரு ட்ராப்பை செட் பண்ணி என்னை வந்து ஃப்ரேம் பண்ண பார்க்குறீங்க, ஆனால் இந்த கிளைம் வந்து வேலிடே கிடையாது, சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆகிறதுன்னு அவ்வளோ ஈஸியான விஷயமா, அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி ரொம்ப கவனமாக நடத்தப்படுற ஒரு ப்ராசஸ் அது, அதாவது டீல் போட்டு அடையிறதுக்கு இம்பாசிபிள் அப்படிங்குமா வந்துட்டு சொல்ல, அப்படியா இம்பாசிபிளா அப்படின்னா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ ப்ளே பண்ணால் அதில் மிஸ்டர் ஹோ வந்து ஹீரோ கிட்ட டீல் பேசியிருப்பார்ல, நான் உன்னை ஜஸ்டிஸ் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அதை ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் போல. மிஸ்டர் ஹோக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. ஆக்சுவலாக ஹீரோ கிட்ட ஒரு டீல் பேசும்போது ஹீரோ கேட்டு இருந்திருப்பான், நான் எப்படி சார் உங்களை நம்புறதுன்ட்டு, நான் உன்னை நம்ப வைக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் கோர்ட்டுக்கு வாங்க அப்போ தான் ஜட்ஜ் வந்து கொஞ்சம் நியூட்ரலாக நடந்துக்குவார், நான் உங்கள் மேலே போட்டிருக்க ரிக்வஸ்ட்டை வாபஸ் வாங்கிறேன் அப்படின்னு சொல்ல, அவர் சிரிச்சுக்கிட்டே நீ ரொம்ப ஸ்மார்ட் ஆயா அப்படிங்குமா சொல்லிட்டு இருந்திருப்பாரு. ஆனால் ஹீரோ அவன் எவ்வளோ ஸ்மார்ட் அப்படிங்கிறத காட்டிட்டான். இப்போ ஹீரோ சொல்கிறான், என்னோட என்டையர் லைஃப் ஃபுல்லாக சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட கனவாக இருந்தது, ஆனால் அந்த பதவி இப்படி டர்ட்டி டீல்ஸ்னால தான் கிடைக்கும் அப்படின்னா அது எனக்கு வேண்டவே வேண்டாம், அது அந்த உட்காந்துட்டு இருக்காருலாம் அந்த ஆளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீஃப் ஷின்னை காட்டேன். அவருக்கு கடுப்பாய் கத்த ஆரம்பிச்சாரு. ஜட்ஜும் மிஸ்டர் ஹோவை தான் நீ விசாரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேலாம், அப்புறத்துக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அந்த கேஸில் இருக்கிற உண்மையை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி தான் சார் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் ஹோ நீங்கள் சொன்னீங்கல்ல சேர்மன் ஜங்குக்கு நான் ஹெல்ப் பண்ணது இந்த நாட்டோட நலனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் இதை பார்க்கும்போது அப்படி தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை காட்டான். சேர்மன் ஜங்கும் மிஸ்டர் ஹோவோ ஏதோ மைமிங் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சைன் பண்ண டாக்குமெண்ட் தான் அது. அதில் போட்டிருக்கு இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா 10% ரெவென்யூ உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு டீலுக்கு எந்த பிஸ்னஸ் மேனும் ஒத்துக்க மாட்டான், ஆனால் இவர் அதில் சைன் பண்ணியிருக்காரு. காரணம் இவர் அப்போ ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு சொல்கிறவன், மிஸ்டர் ஹோ ஏன் இப்படி பண்ணினீங்க, நீங்கள் தானே சொன்னீங்க ஒரு மீடியேட்டராக பேக் ஸ்டேஜில் இருந்து கையை கரையாக்கிக்கிட்டு சில விஷயங்களை பண்ண வேண்டியது இருக்குன்ட்டு, ஆனால் இப்போ அப்படி நீங்கள் செய்ய முடியாது ஏன்னா நீங்கள் இப்போ ஸ்டேஜில் தான் இருக்கீங்க அப்படிங்குமா சொல்ல, அவர் எந்த பதிலுமே சொல்லலை. ஜங் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. அப்புறம் ஹீரோ பார்த்து சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து கிளம்பி போக, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் உண்மையை சொல்லிட்டு போங்க சார் அப்படிங்குமா சொல்லிட்டு அவர் பின்னாடியே வந்து போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஹீரோ அவன் அம்மாவோட சமாதிக்கு போயிருந்துருப்பான்ல, அப்போவே இதை தான் பண்ண போகிறோம் அப்படிங்கமா முடிவு பண்ணிட்டு அவங்க ப்ராமிஸை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறதுனால அந்த ரிங்கை அங்கேயே கழட்டி வச்சுட்டு வந்துருப்பான். இப்போ ஹீரிங் முடிஞ்சோடனே சேர்மன் ஜங்கு ஊக்கிட்டு ஓடி வந்து என்ன அங்கே நடக்குது அப்படி சொல்லிட்டு கேட்க, அவன் தான் இவங்க ஆளாயிட்டானே, அவன் உடனே அவ்வளோதான் நீங்கள் முடிஞ்சிங்க அப்படிங்குமா சொல்ல, அவருக்கு அடுப்பாக இவன் சட்டையை பிடிச்சாரு, என்னையே நீ ஏமாத்திட்டே இல்லடா அப்படிங்குமா வந்து கத்திட்டு
போறாரு. சீஃப் ஷின்னு வேற ஹீரோ பார்த்து முறைச்சுக்கிட்டே, இதோட எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினைச்சியா, என்ன மாதிரி ஆளெல்லாம் உன்னால அசிச்சு கூட பார்க்க முடியாதுடா அப்படிமா டைலாக் பேசிட்டு இருக்கேன். சரி சரி கிளம்புங்க, காத்து வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிண்டல் பண்ணி அவர் அமுச்சு வச்சுட்டு இருக்கான். எப்படியோ கேஸை நல்லபடியா முடிச்சாச்சு அப்படிங்கிற ஹாப்பியில டீம்மேட்ஸ் கூட சேர்ந்து இவங்களோட சிக்னேச்சர் போஸை வந்து குடிச்சிட்டு இருக்கான். இப்போ நெக்ஸ்ட் சீன்ல ப்ரோபோனோ டீம் அவங்களோட ஆஃபீஸ்க்கே வந்துட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே ஹாப்பியா இருக்கு. ஆனா ஹீரோ மட்டும் இப்போ இங்க எல்லாம் அவனுக்குன்னு தனி ஆஃபீஸ் ரூமே வந்து கொடுத்துட்டாங்க போல. பார்க்க ஹீரோ கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா அவனை சந்தேகப்பட்டதுக்காக. நீ எப்பதான் என்ன நம்ப போற மிஸ் பார்க் அப்படிங்கமா ஹீரோ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். இப்போ சுப்ரீம் ப்ராசிக்யூஷன் ஆஃபீஸ்க்கு சீஃப் ஷின் விசாரணைக்காக வந்திருக்காரு. அதுவும் ஜே கூட கூட்டாளியா இருந்தாரு அப்படிங்கிற கேஸ்ல இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரெஸ்ட் வாரண்டே வந்து கொடுத்துருவாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்டுட்டு இருக்க இவர் அப்படியே முடிச்சுக்கிட்டே உள்ள போறாரு. இன்னொரு பக்கம் மிஸ்டர் ஹோவும் அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காரு. லா ஃபிர்மை விட்டு போக போறாரு போல. ஜங்குக்கு அவரை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதை பிளான் பண்ணதே அவ தானே. இப்ப ஜங் அவர்கிட்ட, அப்பா நீங்க ஏன் காங்க உங்களை மாட்டி விட போறான்னு சஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அப்படி சொல்லிட்டு கேட்க, இந்த 20 வருஷத்துல என்னோட ப்ரொபோசலை யாருமே டிக்ளைன் பண்ணதே இல்லை, அவனும் ஒத்துப்பான்னு நினைச்சேன் அதான் அப்படின்னு சொல்றவரு, நீயும் என்ன மாதிரி தான் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு, குட் லக் அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு போறாரு. இப்போ ஹீரோக்கு அவன் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான ஆஃபீஸ் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ அவன் மேனேஜ்மெண்ட் மீட்டிங் தான் வந்துட்டு போறான். அங்க இவன் மட்டும் இல்லை ஊமே வந்திருக்கான். அவனையுமே ஜங் தான் ஜாயின் பண்ண வச்சிருப்பா போல லாஸ்ட் டைம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக. ஜங் எல்லார்கிட்டையும் ஹோவன் பார்ட்னர்ஸோட நியூ ஸ்டார்ட் இது, இந்த லா ஃபிர்மை குளோபல் அளவுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கமா வந்து சொல்லிட்டு இருக்கான். இப்போ அதுக்காகவே ஒரு கேஸை கொண்டு வந்திருக்கான். அதை எக்ஸ்பிளைன் பண்ணவும் ஆரம்பிக்கிறான். ஹீரோ அந்த ஃபைலை செக் பண்ணி பார்க்கும்போது இவனுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக பில்டன் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற குழந்தைகளுக்கான டயப்பர் தயாரிக்கிற கம்பெனியோட கேஸ் தான் அது. ஹீரோ இப்போ கிட்ட ஆக்சுவலாக இந்த டயப்பரை யூஸ் பண்ணி நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அதில் சில பேர் இறந்து கூட போயிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, இல்லை அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் வந்து கிடையாது, எவிடன்ஸ் இல்லை அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஜங் இதை கண்டுக்கவே இல்லை. அமெரிக்காவில் கூட இது மாதிரி கேஸ் போட்டிருக்காங்களே அப்படி சொல்லிட்டு கேட்க, ஃபர்ஸ்ட் நம்ம இங்க இருக்க கேஸை டிஸ்மிஸ் பண்ண வைக்கலாம், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் இருக்க கேஸை நம்மளே ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கமா இந்த ஜங்கும் வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு இது பிடிக்கவே இல்லை போல, அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ ப்ரோபோனோ ஆஃபீஸ்க்கு வர அவங்க எல்லாருக்குமே ஹாப்பி. இவனை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுனால அப்போ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது தெரியுது அவங்களும் இந்த கேஸ் தான் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. அப்பதான் பார்க்க சொல்றான், அந்த டைப்பர்ஸ்னால பாதிக்கப்பட்ட 2 குழந்தைங்க ஹாஸ்பிட்டலில் சீரியஸா இருக்காங்க, அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இந்த கேஸை எங்ககிட்ட கொண்டு வந்தாங்க அப்படின்ட்டு. மற்ற 3 பேரும் அந்த கேஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க ஜூன் வழக்கம் போல ஹீரோ கிட்ட புலம்பிட்டு இருக்கான். ஹீரோவும் நான் வேணா வேற டீமுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடவா அப்படி சொல்லிட்டு கேட்க, ஃபர்ஸ்ட் அவனுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்கப்புறம் இல்லை சார் நான் இங்கேயே ஒர்க் பண்ணுறேன், இவங்க கூட நான் அட்டாச் ஆகிட்டேன், இவங்க விட்டு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இந்த கேஸை பற்றி தான் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஜங்கை மீட் பண்ணுறதுக்காக தான் போகிறான். இப்போ ஹீரோ ஜங்கு கிட்ட, நான் ட்ரிங்க் பண்ணும்போது ஒரு தடவை உங்ககிட்ட சொன்னேன் என்னோட ஸ்கூல் க்ரஷ் பற்றி, நான் அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக கடன் வாங்கி கிஃப்ட் வாங்கிட்டு போனேன், ஆனால் அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா, கிஃப்ட்டை ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்க, எனக்கு ஞாபகம் இல்லை அப்படிங்கமா இவ சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக உலகத்திலேயே இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட மட்டும்தான் சொன்னேன், ஆனால் உனக்கு தெரிஞ்ச விஷயம் எப்படி ஜேக்கு தெரிஞ்சுது அப்படி சொல்லிட்டு கேட்க இவ அப்படியே திருன்னு வந்து முழிக்கிறான். ஜே ஃப்ரெண்டு மாதிரி வந்து ஹீரோ மீட் பண்ணியிருந்திருப்பான்ல, அப்போ இந்த க்ரஷ்ஷை பற்றியுமே வந்து சொல்லியிருந்திருப்பான். அதில் தான் ஹீரோ ஏமாத்தே போயிருந்திருப்பான். இப்போ ஜங்கு நீ எதுக்கு பாஸ்ட்ல நடந்ததை பற்றி இன்னும் பேசிட்டு இருக்க, ஃபியூச்சரை பற்றி வந்து யோசிக்கலாமல்ல, எனக்கு புரியுது நீ கோவமா இருக்க, நான் சாரி கேட்டால் கூட நீ ஏற்றுக்க மாட்டேன்னு, ஆனால் நீ எனக்கு வேணும், ஹோன் பார்ட்னர்ஸை குளோபல் லெவலில் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன், என்னால் அதை தனியாக பண்ண முடியாது, நீ என் கூட இருக்கணும், நீ விருப்பப்பட்ட அப்படின்னா நான் உன்னை கோசிவாக கூட ஆக்குறேன். இந்த பில்டன் கெமிக்கல் கேஸ் தான் வந்துட்டு நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, யூஎஸில் ஒரு பிரான்ச் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு கூட டிசைட் பண்ணியிருக்கேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்க ஹீரோக்கு கால் பண்ணி என்னோட பேரண்ட்ஸ் உங்களை பார்க்கணும்னு சொல்கிறாங்க, வீட்டுக்கு வரீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க இவனும் அவங்கள மீட் பண்ணக்காக போகிறான். பார்த்தா ப்ரோபோனோ டீம் அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. சடனாக இவன் முன்னாடி கேக் கொண்டு வந்து வச்சு பர்த்டே சாங்லாம் வந்து பாட ஆரம்பிக்க, ஹீரோ இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்லையே அப்படிங்கமா வந்துட்டு சொல்கிறான். ஆக்சுவலாக பார்க்கோட ஃபேமிலி இவன் பண்ண ஹெல்ப்புக்காக தேங்க்யூ சொல்கிறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஆனால் ஹீரோ நான் என்னோட வேலையை தாங்க பார்த்தேன், நான் ஒன்றும் அவ்வளோ குட் பர்சன்லாம் கிடையாது, நான் எப்போவுமே என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன் அப்படிங்கமா சொல்ல. அப்போ பார்க்கோட அம்மா, இல்லை உங்களோட பேர் டேவிட் தானே, ஆக்சுவலாக டேவிட் அப்படிங்கிறவர் தான் வீக் பீப்புளுக்காக வந்துட்டு கோலியத் கூடவே வந்து சண்டை போட்டார் அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ லா ஃபிர்மில் இந்த கேஸை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். இதில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளோட பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான், அவங்க கிட்ட நம்ம காம்பன்சேஷன் பேசி பார்க்கலாம், அவங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கமா சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ அவ்வளோ நேரம் பொறுமையாக தான் இருந்திருப்பான். சடனாக அந்த குழந்தைகளோட ஃபோட்டோவை அந்த போர்டில் மாட்டிட்டு ஒரு நாள் இந்த குழந்தைகளோட பேர் சட்டங்களோட பேராக மாறும், இது மாதிரியான சம்பவங்கள் மறுபடியும் எப்போவுமே நடக்காது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்கிறவன் அங்கேருந்து அவன் படி கிளம்பி போயிட்டே இருக்கான். இப்போ நேராக ப்ரோபோனோ டீமை தான் வந்து மீட் பண்ணுறான். இந்த கேஸை நீங்கள் எடுக்க முடியாது, ஏன்னா ஆப்போசிஷனை ரெப்ரசென்ட் பண்ணதே ஹோன் பார்ட்னர்ஸ் தான் அப்படிங்கமா சொல்ல, நீங்கள் இதை ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த கேஸை வின் பண்ணுறதுக்கான வழியவே என்னதாம்மா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கமா சொல்ல, அப்படின்னா நாங்கள் இந்த கேஸை எடுத்தோம்னா இந்த டீமையே டிஸ்பேண்ட் பண்ணிட்டு எங்களை வேலை விட்டு அனுப்பிச்சிருவீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்க, அப்போ ஹீரோ இவங்க எல்லாரும் முன்னாடி ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து வைக்கிறான். அது ஹீரோ ஸ்டார்ட் பண்ணிக்க ப்ரோபோனோ லா ஃபிர்முக்கான விசிட்டிங் கார்டு தான்.
இந்த உலகத்திலேயே நான் ரொம்ப வெறுக்கிற விஷயம் எது தெரியுமா, மற்றவங்களால ஏமாற்றப்படுறது. ஸோ இனிமேல் நான் அன்ஃபேராக யாரெல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்காங்களோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ண போகிறேன். இந்த பில்டிங்கை விட பெரிய பில்டிங்காக கட்ட போகிறேன். நீங்கள் எல்லாரும் உங்களோட திங்ஸை பேக் பண்ணிவிட்டு என் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். இப்போ இவங்க எல்லாருமே டீமாக ஹோன் பார்ட்னர்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இவங்க போகிற வழியில் இருக்க சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் கூட அவங்களோட கார்டை கொடுத்து ஏதாவது பிரச்சனைனா எங்கள் கிட்ட வாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கோர்ட்டில் ஒரு வயசான கப்பலோட கேஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்க வீட்டு டாக்குமெண்ட்ல ஒரே ஒரு பேப்பரை மட்டும் மிஸ் பண்ணிட்டாங்க போல. ஸோ அதனால இந்த வீடே உங்களுக்கு சொந்தம் இல்லை, நீங்கள் வீட்டை காலி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜு தீர்ப்பு கொடுக்க போக அப்போ போபோனோ டீம் உள்ள வராங்க. இவங்களோட அட்டானியே நாங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபார்மை கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் இந்த உலகத்தில் எப்போவுமே தோத்துக்கிட்டே இருக்க பீப்புள் வந்துட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் இந்த உலகத்தோட அவங்களால போராடவே முடியாது. ஆனால் ப்ரோபோனோ அட்டானிஸ் எப்போவுமே அவங்க சைடு தான். ஒருவேளை நாம் தோற்று போனாலும் கூட ஒன்றா தோற்று போகலாம் அப்படிங்கமா ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோடு வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த சீரீஸும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சு, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் எனக்கு தெரியும் நான் இந்த ட்ராமாவோட ஒவ்வொரு எபிசோடையுமே அப்லோட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு ட்ராமா ஸ்டார்ட் பண்ணும்போதுமே அதை சீக்கிரமாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் பர்சனல் எமர்ஜென்சிஸ் தவிர்க்க முடியாது இல்லையா. ஃப்யூச்சரில் இது நடக்காது அப்படிங்கிறத சொல்ல முடியாதா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். அடுத்தடுத்த எபிசோட்ஸை வந்துட்டு சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அதை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன். டாடா பை.